அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நேரடியாக விஷயத்துக்கு போயிடுவோம். நான் சில பழமொழிகளை, சில பொன்மொழிகளை எப்பொழுதுமே மறக்க மாட்டேன். அது முதல் முறையாக படிக்கும்போது அப்படியே இந்த பொட்டில் அடித்தாது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கல்லூரியில் போனால் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அதுபோல் சில பொன்மொழியில் முதன்மையான பொன்மொழி அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறது, ஒன்ஸ் யூ கெட் சீரியஸ் அபவுட் யுவர் கோல்ஸ் யூ வில் லூஸ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கி டாபிக். அதாவது நம்ம இது என்ன தமிழாக்கம்னா, நம்முடைய எய்ம், அம்பிஷன் இன் மைண்ட், நம்முடைய கோல், நாம் எதிர்கால திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். இதை அடையணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அதை நம்ம ரொம்ப சீரியஸாக அதை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு, நண்பர்களோட எண்ணிக்கை அப்படியே கம்மியாகிடும். நண்பர்களே இல்லாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் சில இடங்களில். அதனால தான் அதில் சொல்லுவாங்க அடுத்தது, அதனால தான் பஸ்ஸில் 50 சீட் இருக்குது, லம்போர்கினி காரில் 2 சீட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. லம்போர்கினி காருன்றது பில்லியனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காரு, மல்டி மில்லியனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காரு. பஸ்ஸுன்னு எல்லா காமன் மேன் யூஸ் பண்ணக்கூடிய கார். இப்போ பஸ்ஸுன்றது காமனாக நம்ம போயிட்டு வரோம் அப்படின்றதுக்காக. இது பஸ்ஸு லம்போர்கினி காருக்காக நான் சொல்லலை. அந்த தத்துவத்துடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த விஷயத்தை நீங்கள் அந்த பார்வையில் இதை பார்க்கணும். அப்போ நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க உங்கள் கோலில், உங்கள் எய்மில், உங்களுடைய எதிர்கால திட்டம் குறித்து அப்படின்னு சொன்னால், ரொம்ப மெனக்கிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரம் என்பது சுருங்கி போயிடும். நான் அதை ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். கல்லூரியில் நண்பர்களோடு தான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் நட்பு வட்டாரணும் போது எனக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒருத்தர் பெங்களூர் இருக்கார், இன்னொருத்தர் சிங்கப்பூரில் இருக்கான், 2 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க, 5ஆவது ஆள் இறந்துட்டான், 6ஆவது ஆள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த மிச்சம் 4 பேர்கிட்ட, இறந்தவன்கிட்ட பேச முடியாது, மனநிலை பாதிக்கப்பட்டவன்கிட்ட பேச முடியாது. மிச்சம் 4 பேர், ஏதாவது பர்த்டேனா அதில் 2 பேர் 3 பேர் கூப்பிட்டு பேசுவாங்க. அதில் ஒருத்தன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் பிஸியாகிட்டான், சிங்கப்பூருக்காரன். இதுதான் இன்றைய சூழ்நிலை, சொக்கலிங்கத்தோட சூழ்நிலை. சொக்கலிங்கம் கூட எப்போ பார்த்தா 100 பேர் 200 பேர் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஆலோசனை சொல்வதற்கு, இது சரி தவறு என்று எடுத்து சொல்வதற்கு, நீ செய்வது தப்பு அப்படின்னு அடித்து சொல்வதற்கு, நீ ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பதற்கு ஆள் இல்லை. சொக்கலிங்கம் சொன்னால் ஓகே, அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிறதுக்கு என்னுடைய வட்டாரங்கள் உண்டு. நட்பு வட்டாரங்கள், அன்பு வட்டாரங்கள், சகோதர சகோதரி என்றும் உண்டு. என்னை திருத்துவதற்கு எனக்கு ஒரு நண்பன் வேணும்ல, உண்மையான நண்பன். அந்த நண்பன்ற ஒரு லிங்க் மிஸ்ஸிங். அப்போது அது குறைஞ்சது அப்படின்னு நான் பார்க்கும்போது, அதிகமாக இருந்தபோது பண வரவு குறைவாக இருந்தது. இப்போது அந்த நட்பு வட்டாரன்றது குறைஞ்ச பிறகு பண வரவு அதிகமாக இருந்ததை நான் உணர்கின்றேன். அப்போ இது போல் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே, இப்போ நான் நட்பு குறையும்னு சொல்லலை, குறைஞ்சிரும்ன்றது தான் உண்மை. இது போல் விஷயங்கள் எப்படி சாத்தியப்படுத்துவது அப்படின்னு ஒரு கேள்வி என்ற ஒருத்தர் கேட்டிருந்தேன். நான் அப்படியே எல்லாருக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு லைஃப்பில் நடந்த சில சம்பவங்கள். நேற்று ஒரு சம்பவம். நேற்று ஹெக்டிக்னா டு த கோர் ஹெக்டிக் ஒர்க்கு. அவசரமாக நான் கீழே போகிறேன், லிஃப்ட்டில் இறங்கி நான் அந்த ஜன்னலில் அந்த கதவை திறக்கணும். என் முன்னாடி ஒரு அன்பு தம்பி, கோகுல்னு ஒரு தம்பி, அவர் அந்த கதவை திறக்கிறார். வாட்ச்மேன் அட் டைம்ஸ் யாரும் இல்லைன்னா அவர் லாக் பண்ணிட்டு போயிடுவார். உடனே லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டான், கதவை திறக்க முடியலன்னு லாக் ஆகிடுச்சுன்ட்டு. உடனே மேலே இன்னொரு கீ இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னா அவன் லிஃப்ட்டில் ஏறிட்டான். நான் வாட்ச்மேனுக்கு பதட்டேன், ஐயோ அந்த இடத்துல காற்று இல்லை, பயங்கர டயர்டாக இருக்கேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஃபோன் எடுத்து அந்த வாட்ச்மேனுக்கு அடிக்கிறேன். ஒரு நம்பர் எடுக்கல, இன்னொரு நம்பர் எடுக்கல, மறுபடியும் அந்த ஃபஸ்ட் நம்பருக்கு அடிக்கிறேன். அப்போ எடுத்து, என்ன சார்னாரு, மாதிரி கதவு பூட்டிட்டீங்களேண்ணா. அது எப்படி சார் கார் நிற்கிது, நான் கதவு பூட்டுவேன் அப்படின்றார் அவர். அப்போ அந்த கதவை நான் திறந்து பார்க்குறேன், திறந்துருது, அது பூட்டவே இல்லை. அப்போ அந்த தம்பி கோகுல் அவனுக்கு சமீபத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஒரு சின்ன பையனை ஏற்படுத்திட்டான். அதுலேருந்து அவன் கொஞ்சம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடுறான். ஏன்னா எனக்கு அது நான் மறந்துட்டேன். நான் அது காட்டுமன்னார் கோயில் போனப்போ அந்த சம்பவம் நடந்தது. துரதிர்ஷ்டவசமாக அவனுக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் சரியாக இல்லை. அவனுக்கு எது இருந்தாலும் ஒரு சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்கான். அப்போ அவன் அந்த இடத்துல இது பூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது, நான் எனக்கு தெரியணும் அந்த வாட்ச்மேன் செம ஸ்மார்ட்டு.
க்ளீனாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஆள். என் கார் நிற்குது, அவர் எப்படி பூட்டியிருப்பார்? அப்போ நான் அதை யோசிக்கலை. இவன் சொன்ன உடனே ஓகே கதவு பூட்டியிருக்கா இல்லையா அப்படின்னு இழுத்து பார்க்கணுன்னா அந்த எண்ணம் வரல. ஏன்னா என்னோட அவன் பலசாலி, இவன் கரெக்டாக தான் பண்ணியிருப்பான் அப்படின்றது ஒரு எண்ணம். மூணாவது வந்து அந்த பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த பதட்டம் வந்தனால அந்த திறந்து பார்க்குற எண்ணம் இல்லை, உடனே வந்து வேத்து கொட்டுது, உடனே அடுத்த வேலைகள். அப்புறம் நான் அவர் வந்து நான் பூட்டவே இல்லைன்னா திறந்து பார்க்குறேன், கதவு வந்து லகுவாக திறந்தது. ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு. என்னடா இவ்வளோ நம்ம வந்து படித்தோம் மண்ணாங்கட்டி புண்ணாக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு கதவு பூட்டினது கூட நமக்கு தெரியல. வந்து அதுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பதட்டம் ஆகிட்டோமே அப்படின்னா அதுதான் சொக்கலிங் கேரக்டர் போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். நம்மளும் ஒரு சராசரி மனிதனாக தான் இருக்கும், நம்ம இன்னும் மெச்சூர்டாக மாறலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல இப்போ ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஃபுல்லாக செக் பண்ணாமல் கதவை வந்து ஃபுல்லாக இழுத்து பார்க்காம அது பூட்டிடுச்சுன்னு சொல்கிறாரு. அவரும் பதட்டம் அடைஞ்சு என்னையும் பதட்டமாக்கி ஒரு 5-6 நிமிஷம் எல்லாரோட நேரமும் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னும்போது, அப்போது நீங்கள் ஒரு கோலை நோக்கி போகிறீங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம கூட இருக்கலாமான்னா நம்ம என்ன இதுக்கு அவரை வச்சுருக்கோம், அவர் ஒரு ஹேண்டிகேப் ஆகிட்டா இருக்கும். அவரால் வந்து ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாது. அப்படின்னும்போது அந்த ஒரு உடல் ஊனமுற்றவர் வந்து அப்படின்ற ஒரு பார்வையில் நான் அவர் கூட வச்சுருக்கேன். ஆனால் வந்து அது கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு கதவை திறந்தது மூடினது கூட தெரியாத அளவுக்கு ஒருத்தருக்குன்னா இவனை எப்படி நம்ம கூப்பிட்டு நம்ம பயணிக்க முடியும்? அப்போ பஸ்ஸில் போகணுமா, லம்போர்கினி காரில் போகணுமா? லம்போர்கினி மிக மிக விலை உயர்ந்த ஒரு கார். அந்த காரில் வந்து 2 சீட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து மிகப்பெரிய செல்வந்தராகி நம்ம வந்து அடுத்த கட்டம் நகரணும்னா அப்போ அந்த பஸ்ஸில் போகணுமா காரில் போகும்போது இப்போ நம்ம இது போன்ற ஆட்களை நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் கூப்பிட்டு போனோம்னா பஸ்ஸில் தான் போகணும். அவன் கஷ்டத்துக்கு அவன் பஸ்ஸில் போகிறான், நம்ம வந்து அவன் கஷ்டப்படுறான் நம்மளும் அவங்க கூட பஸ்ஸில் போனோம்னா நம்மளோட முட்டாள் யாருக்கும் முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நான் ஏற்கனவே சொன்னேன், சுவிட்சர்லாந்து வந்து ஒரு சகோதரி வந்து எல்லாருக்கும் புடவை வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு நல்ல புடவையை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நான் பண்ணும்போதே சொல்கிறேன் வந்து அந்த பெண்மணிக்கிட்ட ஒரு 3 பேரில் 2 பெண்மணி ஒரு ஆண். நான் அந்த ஆண்கிட்ட சொல்லிடுறேன், சார் உங்களுக்கு லாபமோ அதை நான் கொடுத்துறேன், என் சொந்த காசை கொடுத்துறேன், நீங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகாதீங்க, பணம் கலெக்ட் பண்ணிட்டீங்க, அவங்க சொல்கிற நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அந்த அம்மாகிட்ட கேட்டு முடிவு எடுத்துங்க நான் சொல்லிடுறேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து உடனே சங்கரன் கோயில் போகிறார். இவருக்கு ஒரு வேலை கிடையாது. ஆனால் சங்கரன் கோயில் போகிறேன், நாங்கள் ஒரு வேலையை வந்தோன்னு சொல்லிவிட்டு அங்கே புடவை பார்க்க வந்தோன்னே இந்த அது 2 பேரில் ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வா நானும் வா நீ வா நான் புடவை பார்க்கலான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த அம்மா அது என்கிட்ட சொல்லலை. அந்த அம்மாட்டையும் நான் சொல்லிட்டேன், அம்மா நீங்கள் 2 பேர் தான் பண்ண போகிறது, அவர் இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். 2வது விஷயம் வந்து ப்ளவுஸ் வந்து இது மாதிரி சென்னையில் தான் கிடைக்கும், நீங்கள் வேறு எங்கேயும் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். 80 ரூபா 90 ரூபாய்க்கு நல்ல ப்ளவுஸ் கிடைக்கும். இவன் தானே எல்லா ஊருக்கும் அனுப்புகிறான். இவன் 10 ரூபா 20 ரூபா வச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ப்ளவுஸை விற்கிறான்னா அது இன்னொருத்தவங்களோட உழைப்பு தானே, அந்த அறிவு நமக்கு வேணாமான்னு. ஆனால் அது வந்து அவங்க அதை புரிஞ்சிக்கல, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கல, நான் அங்கே வாங்குறேன், அப்போ நீங்கள் என்னை விட்ருங்கன்னு சொல்கிறேன் நான். அப்புறம் இன்றைக்கி அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ், சாரிண்ணா நான் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது, எனக்கு நான் மாமன் மச்சானா அந்த மார்வாடி அவங்ககிட்ட போய் வாங்குறதில்ல, அந்த இனிமேல் நீங்களே டீல் பண்ணிங்க, என்றைக்கு நான் சொன்னது கேட்கலையோ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பயணப்பட லாய்க்கலன்னு ஒரு விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கூட இன்னொரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணேன், அண்ணா இது மாதிரி எனக்கு தெரியும் ஈரோட்டில் ஒரு கடை, அங்கே வந்து 80 ரூபா 70 ரூபா கிடைக்குன்னு சொல்லிட்டு, நம்ம எனக்கும் அந்த 3 பேருக்கும் சம்மந்தம் கிடையாது, எதாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக டீல் பண்ணிங்க அப்படின்ட்டு நான். இப்போ இந்த முதல் விஷயத்தில் அவர் ஒரு ஹேண்டிகேப், உடல் ஊனமுற்றவர். அவர் வந்து ஒரு 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 குட்டி பையனாலையும் ஒரு பெண்ணாலையும் பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அவரை நான் வந்து உடல் ஊனமுற்றவர்ன்ற ஒரு கோணத்தில் அவரை நான் வந்து கூட வச்சுட்டு நான் சுற்றுறேன்றதை கூட தவறுன்றது வந்து நேற்றைய சம்பவம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. 2வது நம்ம சொல்கிற விஷயத்த கேட்கல அப்படின்னும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம திரும்ப திரும்ப நினச்சி அவங்களையும் நம்ம வந்து முதுகில் போட்டு சுமந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மலை ஏறணும். தனியாக ஏறுறது ஒன்று, லக்கேஜோடு ஏறுறது ஒன்று, எக்ஸ்ட்ரா லக்கேஜோடு ஏறுறது ஒன்று. எக்ஸ்ட்ரா லக்கேஜோடு நான் ஏறி நான் என்றைக்கு போய் மலை உச்சி அடையிறது, நான் வந்து சாதனை என்ற ஒரு விஷயத்தை நிகழ்த்துவது. அப்போது லம்போர்கினி கார் பஸ்ஸு நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டே போனோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸு பிரயாணம் தான் கடைசி வரைக்கும் 10-11 தான் இருக்கும், 10-11 தான் இருக்கும். அவன் கஷ்டப்படுறான், அவன் வந்து பஸ்ஸில் போன்றது நியதி. நாம் வந்து காரில் போய்ட்டு அவன் கஷ்டப்படுவான், நம்மளை பார்த்து கஷ்டப்படுவான்றதுக்காக நாம் அவங்க கூட போய் பஸ்ஸில் போக முடியாது இல்லையா? அப்போ இந்த இடத்துல நீங்களும் இதே போல் வந்து சேலிங் ஆன் த சேம் போட் அப்படின்னா சிலரை சில இடத்தோடு நிறுத்திடுங்க. அவங்க நம்ம கூட வந்து லைஃப் லாங் பிரயாணப்பட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறிவிலித்தனமாகிடும், அது முட்டாள்தனமாகும். அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள்.
இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இது கவனத்தில் எடுத்துங்க. அடுத்ததாக ஒரு 3 விஷயங்கள். ஒன்று, நிதானம் என்பது ரொம்ப முக்கியம். இது போல் பயணத்தில் இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு கூட இருக்க ஆட்கள் முக்கியமோ, எந்த அளவுக்கு கூட இருக்க ஆட்களோட எண்ணிக்கை நம்ம குறைக்கணுன்றது வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கோ, அதே போல் நிதானம் என்பது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய அளவில் நான் மரியாதை வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதை சொல்லக்கூடாது, பட் இது வந்து பிறருக்கு உபயோகமாக இருக்குன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் ஓப்பன் அப் பண்ணுறேன். அவங்க வீட்டில் ஒரு 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 பிரச்சனை. அவங்க மகள் அவங்க மகளை ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வந்து ஏதோ ஒரு சின்ன அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை. இவங்க பொண்ணு வந்து வீட்டில் இருக்கா. அந்த பையன் வந்து மெசேஜாக அனுப்புகிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து லீகலாக போய் செப்பரேஷன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சொக்கலிங்கத்தில் கேட்குறாங்க, சொக்கலிங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஐசேட் வந்து, அம்மா அந்த பையன் தப்பாக உணர்ந்துட்டான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து அந்த பையன்கிட்ட பிரித்து இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு கல்யாணம், இன்னொரு பிள்ளைன்றது உடனே நடக்க போகிறதில்ல. நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் த அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாத கடவுளோட தெரிஞ்ச பிசாசு மேலுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அந்த பையனுக்கு அவன் தான் தப்புன்னு சொல்கிறானே, என்ன ஆல் ஃபார்ம் நீங்கள் எல்லா வகையிலையும் அவனை பிளாக் பண்ணியிருந்தாலும் அந்த பையன் வந்து நான் பண்ணது தப்புன்னு கையை தூக்கும்போது ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த வாட்டி வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி. நான் முருகர் சொன்னதாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்து, அவங்க என்னோடய கிளைண்ட்லாம் கிடையாது, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அந்த அம்மா. ஏன்னா அவங்களுக்கும் என்னுடைய லைஃப்பில் நான் அடுத்த கட்டம் போனதுக்கு ஒரு பெரிய சம்மந்தம் உண்டு. அப்போது அவங்க பொண்ணு வந்து இப்போ அவங்க அந்த மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழப்போகிறான்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல நிதானமாக இருங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கிற ஒரு விஷயத்தை நான் உணர்ந்ததால் அவங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். இதே எனக்கு என் நண்பர் திருகோவிந்தன், எனக்கு அவர்கிட்ட சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவருடைய வாஸ்து ஸ்டைலு, வாஸ்து கிளாஸு, அவருடைய யூடியூப் சில விஷயங்கள் அதெல்லாம் ஓகே. அவர் ஒரு தனித்தன்மையை வாய்ந்தவர். அவர் ஒரு தனி ட்ராக்கில் இருக்கார். அதெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நல்லா இருக்கட்டும், அவர் குடும்பம் நல்லா இருக்கட்டும்ன்ட்டு. அவருக்கும் வேறு ஒரு நண்பருக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். நான் அந்த இடத்துல இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. நைட்டு 2 மணிக்கு இந்த வாக்குவாதம் நடக்குது. அப்போது இன்னொரு நண்பர் வந்து, 2 பேருமே நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். அப்போ இன்னொரு நண்பர் வந்து கோவத்தில் ஒரு பிளாஸ்டிக் சாமான் ஏதோ தூக்கி போட்டு உடைக்கிறார். அந்த பிளாஸ்டிக் அந்த ஏதோ ஒரு ஸ்டாண்டு ஏதோ ஒன்று உடஞ்சி அந்த துகள் ஒரு கண்ணில் பட்டு, ஏற்கனவே அவருக்கு ஒரு கண் பாதிப்பு உண்டு, ஒரு கண் பார்வை தான் அவருக்கு. அவருக்கு சுகர் உண்டு. எந்த கண் பாதிப்போ எந்த கண் பாதிப்புலையோ அந்த கண்ணில் அந்த துகள் பட்டு இப்போ நேற்று வந்து 6வது முறை லேசர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அதுக்கான செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு அதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சும்மா கண்ணை போய் 6 வாட்டி 7 வாட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அவர் வந்து தப்பு பண்ணல, 2வது விஷயம். ஆனால் அவர் தப்பு பண்ணலை, இந்த தண்டனை கொடுத்தது தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த தண்டனை கொடுத்தது தப்பு. ஏன்னா விலகிடலாம். எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, விலகி போயிடலாம். அதை விட்டுட்டு நான் உடைக்கிறேன்ற பேரில், இது வீடாது, நம்ம வந்து ஏதோ ஒரு பொது இடத்துல உட்காந்து நம்ம பேசுகிறோம். அந்த துகள் பட்டு, ஏன்னா அவருக்கும் கல்யாண வயசில் 2 பொண்ணுங்க இருக்குது, அவருக்கும் மனைவி இருக்காங்க. இப்போ கோவிந்தன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் மனைவி எல்லா இடத்துலையும் சரிசமமாக ஏற்ற விடுவாங்களா? அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு சடங்கை பண்ண முடியுமா? நம்ம சமுதாயம் ஒத்துக்குமா? விளங்காத சமுதாயம். அப்போது அவர் இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல ஒரு ஆண் இல்லாத வீடு எப்படி வந்து கெட்டு கிடக்கும்? அது பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணணும், பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு முன்னெடுத்து பண்ணுறதுக்கெலாம் யார் இருக்கா? அப்போ யாரோ ஒருவருடைய அவசரம் இன்னொருவருக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கின்றது. அது வந்து இந்த இடத்துல நான் அதான் சொல்கிறேன், அவசரம் வேண்டாம், பொறுமை எங்கே போயிட போகுது? என்ன எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, என்ன கொள்ளை காத்து கொண்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது போல தான் இந்த இடத்துல
ஒருவருடைய கோபம் ஒருவருடைய வெறுப்பு கோபமாக மாறி அந்த கோபம் ஒரு தவறான செயலை செய்ய வைத்து அதன் மூலமாக பாதிப்பு வேற ஒருவருக்கு வருகின்றது அப்படின்னா அது பெயினோட உச்சக்கட்டம், அது வந்து வலியோட உச்சக்கட்டம். அது வந்து எங்கே பெயின் வருது? கண்ணில் வருது. நார்மலாகவே ஒருத்தன் வந்து நம்ம முதுகில் குத்துறாங்க, எடுத்து எறிஞ்சு பேசுகிறாங்க, மரியாதையாக பேசலை, தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. இப்போ எனக்குலாம் ரொம்ப வருத்தம். என்னை ஒருத்தன் மந்திரவாதின்னு சொல்லி ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு, அவனுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணதில்லை. அவனுக்கு வந்து போகும்போது கூட ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ண நினச்சேன். அவன் அதுக்கு லாய் கட்டுறவன். அவனால் எனக்கு ஒரு நல்ல சகோதரியோட கணவர், சகோதரியோடைய மகன் ஒரு 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 3 பேருடைய உறவு இல்லாமல் போயிடுச்சு லைஃப் லாங்கு. அந்த புண்ணியத்தை அவன் பண்ணிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என்னை ஒரு மந்திரவாதி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது வந்து பெயின்னா டு த கோர் பெயின். இது வந்து உடம்பு அளவில், அதாவது மனசளவில். ஆனால் இந்த பெயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உடம்பு அளவில் ஒரு உறுப்பில் ஒரு பாதிப்பு, அதுவும் குறிப்பாக கண்ணில், லிவரில், இது ஒரு முக்கியமான உறுப்புகள், சில உறுப்புகளில் பாதிப்புனா உச்சக்கட்ட வலி. அது எந்த வேலையும் பார்க்க முடியாது, தொழில் போச்சு, வருமானம் போச்சு. அப்போ இது போல் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை வலியுறுத்துகின்றேன். நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க, அவசரம் வேண்டாம். அடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காதீர்கள். நாம் தண்டனை கொடுப்பதற்கு நாம் கடவுள் அல்ல, கர்மம் பிடித்த மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அண்டு இதுக்கு அடுத்ததாக நிறைவான ஒரு விஷயம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் கேள்விகள் நீங்கள் வைத்தாலும், இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழலாமா அப்படின்னா, கேள்வி வந்து அவங்ககிட்ட இருக்குது. பதில் வந்து இந்த கேள்விக்கு பக்கத்தில் தான் இருக்கும். வாழலாமான்னா ஈமு போட்டால் வாழலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த தொழில் துவங்கலாமா, ஈமு போட்டால் துவங்கலாம். ஈமை போய் நான் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்கிட்ட சொல்லி இஸ்ரேல் வழியாக வந்து ஸ்ரீலங்கா வழியாக வந்து வாங்கிட்டு வர போகிறதில்ல. அது அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன கேள்விகள் உங்களுக்குள் இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு அருகாமை தான் உறங்கி கொண்டிருக்கின்றது. அது கொஞ்சம் தட்டி விடுங்க, தட்டி எழுப்புங்கன்றது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோடு தொடர்புடையது. உங்களை தேடாதவர்களை தயவுசெய்து தேடி அலையாதீங்க. அவன் போயிட்டானா போய் தொலைகிறான். இப்போ என்னை மந்திரவாதின்னு சொன்னேன்னா, ஐயோ நான் அவரை பற்றி எந்த நெகட்டிவாக சொல்ல, அவர் குடும்பத்தை பற்றி நான் பேச மாட்டேன், ஒரு டைமுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன். அவன் கூட இருந்தவன் வந்து எனக்கே தெரியும், வந்து ஒரு டைமண்ட் வந்து 55,000 கேரட்டு 70,000 விற்கிறான். எங்கள் மாமா வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, அப்போ டைமண்ட்லாம் விற்கிறேப்பா, எவ்வளோப்பா கேரட்டுன்ட்டு? 70,000 ஐயோ கீர்த்திலாலே 55,000 தான். நான் இப்போ ரேட்டு தெரியாது, நான் சொல்கிறது சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது. 55,000 70,000 சொன்னேன், தத்தப்பண்ணாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் வந்து இது வந்து அவரோட குணாதிசயம் தான். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு வகையான ரேப்பிங் தான், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம வந்து அது போல் ஒருத்தன் போகிறான் அப்படின்ட்டுக்காக அவனை சபிக்க வேணாம். அவன் போயிட்டானா, பணத்தை எடுத்துகிட்டு போயினா போட்டோம், இவன் வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டு போகிறான்னா போட்டோம். ஏன் அவனை போய் நம்ம தேடி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு, அவன் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தி விட்ருங்க, அவ்வளோதான். யாரிடமும் கெஞ்சாதீர்கள் ப்ளீஸு, தயவுசெய்து இது விட்ருங்க, வேணாம். நம்ம கெஞ்சி தான் ஒரு விஷயம் வரணும்னா அந்த விஷயம் வராமலே போகட்டும். அதே போல் தேவைக்கு அதிகமாக பேசாதீங்க. எங்கே எவ்வளோ பேசணுமோ அந்த அளவோடு பேசுங்க. குடும்பம் வரைக்கும் பேசாமல் இருங்க. அதில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பேசாமல் நம்மளால் லைஃப் லாங் இருக்க முடியாது. ஸோ பேசணுன்னு வரும்போது குறைவான அளவுக்கு பேசுங்க. உங்களுடைய உங்களை மதிக்காதவர்கள் மதிக்க மறந்தவர்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. அவங்கள்ட்ட பேசுகிறேன்ற பேரில் உங்கள் நேரமே வரையும் அவன் நேரமே வரையும் மதிக்கலையா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அதே போல் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் அந்த எண்ணம் இல்லாமல் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே தூங்கும்போது சோகத்தோடு எழுந்துச்சுன்னா நல்லா இருக்க முடியாது. ஸோ 24/7 ஒவ்வொரு செதிலையும் நீங்கள் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சுங்க. பிறரை பற்றிய வதந்திகளிலும் புறம் பேசுவதிலும் ஈடுபடாதீர்கள். நான் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட என்ன ஒருத்தர் மந்திரவாதின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அந்த நண்பர் வந்து இப்போ யாரோ நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் என்னென்னா, தயவுசெய்து வந்து நீ என்கிட்ட சொக்கலிங்கத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இப்போ வந்து நான் எப்படி இருப்பேன் அந்த இடத்துலனா, நான் நம்பரை பிளாக் பண்ணுவேன். மிஸ்டர் ரமேஷ், நீ வந்து என்னோடய நண்பர் ராமை பற்றி பேசுகிற, ராம் எனக்கு ரொம்ப முக்கியம், ராம் எனக்கு வேண்டப்பட்டவர், ராமை பற்றி நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற, மரியாதை குறைவாக பேசுகிற, அவரை வந்து
டீஃபேம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நீ பண்ணுறேன்னா வரவே வேணாம், இதோட ஃபோனை வை, உங்கள்கிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேணாம், எந்த கதையும் வேணான்னு நம்பரை பிளாக் பண்ணிட்டு அதோடு நான் தூர போட்டு போயிடுவேன். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் என்னென்னா எங்கே கட் பண்ணணுன்னு தெரியல. நம்பர் 2, ஏதாவது அது ஒரு வகையான ஒரு தவறான விஷயம். ஒரு 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 இல்லாத போது ஒருவரை பற்றி ஒருவர் பேசுகிறாங்க, நம்ம காது கொடுத்து கேட்குறன்றதே தவறான விஷயம். என்கிட்ட அது போல் யாராவது சொன்னாங்கன்னா நான் காது கொடுக்க மாட்டேன், நம்பரை பிளாக் பண்ணுவேன். எனக்கு யார் முக்கியன்றது தெரியும். ஸோ நான் இன்ஃபேக்ட் எங்கள் நண்பர் சங்கர் பிச்சுமணிக்கெலாம் நான் சொல்லிட்டேன். நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். எனக்கு நீங்களாம் ரொம்ப முக்கியம், நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் என்னை விட உங்களுக்கு எனக்கு மந்திரவாதின்னு பேர் வைத்தவர் முக்கியம் அப்படின்னும்போது நான் அவங்க கூட பயணப்படல அர்த்தம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டேன். பட் இருந்தாலும் அவங்க மேலே கோவம்லாம் கிடையாது, அவங்க கூட பயணப்படுவேன். அதனால் எப்படி நான் இப்போ லம்போர்கினி காருக்கு மாறணும் போது இப்போ பஸ் பிரயாணத்தை அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த மீனிங் உங்களுக்கு புரியும். நீங்களும் இது போல் இடங்களில் அந்த முக்கியத்துவம் கொடுக்கலாம், உயிரை கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை. அதனால் அந்த முக்கியத்துவம் எப்போ கொடுக்கணும், உயிரை எப்போ கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க போய் நீங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா உங்களை விட முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நேரத்தை செலவிடுங்க, உங்களை மேம்படுத்துங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த விஷயம் நடக்குன்னா பேசுவதற்கு முன்னே சிந்திக்க பழகுங்க. எவன் பேசுவதற்கு முன் சிந்திக்க பழகிறானோ அவனால் தான் அவனுக்கான நேரத்தை கொடுக்க முடியும், அவனை மேம்படுத்த முடியும். அதே போல் எப்போதுமே சுத்தமாக நேர்த்தியாக உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, இந்த பப்ளிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். இந்த விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றங்களுடன் நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான, பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்ந்து மகிழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் திருகோவிந்தன் வெகு விரைவில் அவர் நலம் பெற்று அவருடைய ரொட்டீன் வாழ்க்கைக்கு திரும்ப நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் உங்கள் ப்ரேயரில் திருகோவிந்தனுக்காக, அவர் மேலே கிண்டல், காமெடி, கேலி, 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒழிச்சுங்க. ரெண்டாவதுலேயே அவர் மனிதர், அவர் ஒரு குடும்பத் தலைவர், அவருக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், அவரை நம்பி அவர் தம்பி மனைவி, தம்பி பையன், ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு 10-15 பேர் அவர் வைத்து அவர் நகர்த்தி கொண்டு போகிற மனிதர். அவரும் நல்லா இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் ஃபோன் பண்ணப்போ ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவர் எப்படி இருக்காருக்கா கேட்டேன். அவர் சென்னையில் தான் இருந்தார், அவர் 3 நாளாக இங்கே தான் இருக்கார். ஸோ நம்ம இது மாதிரி இப்போ எனக்கு கோவிந்தன் நான் சொல்கிறேன், இது போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க குயிக்காக நலம் பெறணுன்னு ஒரு ப்ரேயர் வச்சுங்க. ஸோ அதுக்கு காரணமான அந்த அவசரம் நமக்கு கூடாது என்பதை முடிவெடுத்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு வாழ்க்கையை நகர்த்துங்கள். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படுறதுக்கான நேரம் இருக்காது. அதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுக்க மாட்டார். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.